வணக்கம். இப்ப நம்ம எங்களோட இயற்கை விவசாய பண்ணையில கருப்பு கவுனி வயல்ல இருக்கிறோம். இப்போ 2-3 நாளைக்கு முன்ன நம்ம இந்த வயல்ல ஆய்வு பண்றதுக்காக வந்தோம். ஏதாவது பூச்சி தாக்குதல், இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது பச்சை புழுவோடைய அந்து பூச்சி, அதாவது தாய்ப்பூச்சி நாங்க கண்ணுல நிறைய பார்த்தோம். உள்ள இறங்கி நிறைய பார்த்திருந்தோம். இன்னைக்கு ரொம்ப சகதி. இப்ப என்ன பண்ணோம், இது இயற்கை முறையிலேயே பராமரிக்கிறதுனால இஞ்சி, பூண்டு, வேப்பங்குட்டை எல்லாமே எடுத்து இடிச்சு அத 24 மணி நேரம் நாங்க நாட்டு மாட்டு கோமியத்துல ஊற வச்சிருக்கோம். அந்த ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்ப இது ஒரு ஸ்ப்ரே பண்ணி ஒரு 3 நாள் இருக்கும். இந்த 3 நாள்ல இது எப்படி இருக்குது அப்படிங்கறதுக்கு திருப்பியும் ஒண்ணு வயலை ஆய்வு பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா வரப்பு ஓரத்துலயும் எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் அதனுடைய பூச்சி எல்லாமே நமக்கு இறந்து போய் கிடக்குது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சே போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே காஞ்சு போயிருக்குது. இப்ப இதுல ஒரு 90% இல்லாம இருக்குது. ஆனா இன்னொரு 10% இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மழை கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. அதனால கொஞ்சம் அங்கங்க இருக்குது. இருந்தாலும் இது செயற்கை முறையில இருக்கும்போது மருந்தடிச்சு தான் இந்த மாதிரி இதுக்குண்டான ஒரு மாற்று ஏற்பாடா பண்ணுவோம். ஆனா நம்ம இயற்கை முறையில பண்ணும்போது முழுக்க இயற்கை சார்ந்த இடுபொருட்களை கொடுத்து தான் வளர்த்துறோம். அதுலயும் நமக்கு 90% இந்த கருப்பு கவுனிக்கு அந்த அந்து பூச்சி இல்லாம பண்ணிருக்கோம். இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. மண்ணை நேசிப்போம், மண் காப்போம். நன்றி.